ஹபிபி திரை விமர்சனம். கஸ்தூரி ராஜா, ஈஷா, தனாஸ்ரீ, அனுஸ்ரேயா ராஜன், ஜெயஸ்ரீ பினுராஜ், அருள் மற்றும் பலர் நடிப்புல மீரா கதிரவன் இயக்கத்துல சாம்சியஸ் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஹபிபி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நெசவு தொழிலை நம்பியிருக்கும் தென் தமிழக குடும்பத்தின் 2ஆம் தலைமுறை குடும்ப தலைவரான கஸ்தூரி ராஜா நெசவு தொழில் நலிவடைந்து வருவதால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார். இதனால் அவரது தம்பி வேலைக்காக அரபு நாட்டுக்கு செல்கிறார். தம்பி வெளிநாட்டில் வேலை செய்தாலும் கடைசி வரை நெசவு தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் மட்டும்தான் வாழ வேண்டும் என்பதில் கஸ்தூரி ராஜா உறுதியாக இருக்கிறார். இதற்கிடையே அவரது மகன் 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்ததால் அவரையும் வெளிநாட்டுக்கு அனுப்ப உறவினர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் தனது பள்ளி காதலி மாளவிகா மனோஜை சந்திக்க முடியாமல் போய்விடும் என்பதாலும் குடும்பத்தை பிரிய மனம் இல்லாததாலும் கஸ்தூரி ராஜாவின் மகன் ஈஷா வெளிநாட்டுக்கு செல்லாமல் சொந்த ஊரிலேயே கிடைத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நவீன இயந்திரங்களின் வருகையால் கைத்தறி நெசவு தொழில் பாதிப்படைய கஸ்தூரி ராஜா பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிறார். அவரது கஷ்டத்தை போக்க மகனை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்ப உறவினர்கள் வற்புறுத்துகிறார்கள். குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கும் சித்தப்பாவின் நிலையை நினைத்து தானும் அப்படி ஒரு வழியை அனுபவிக்க கூடாது என்பதில் ஈஷா உறுதியாக இருக்கிறார். இதற்கிடையே தன் காதலை மாளவிகாவிடம் சொல்வதற்காக இரவு நேரத்தில் அவரது இல்லத்திற்கு செல்லும் ஈஷா பொது மக்களிடம் சிக்கிக் கொள்கிறார். அதன் பிறகு ஈஷாவின் வாழ்க்கையில் மட்டுமின்றி அவரது குடும்பத்திலும் பல மாற்றங்கள் நிகழ்கிறது. அவை என்ன, அதன் மூலம் அந்த குடும்பம் எதிர்கொள்ளும் வழி ஆகியவற்றை உணர்வு பூர்வமாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் சொல்வதே ஹபிபி. முகமது யூசப் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கஸ்தூரி ராஜா பல்வேறு உணர்வுகளை கச்சிதமாக வெளிப்படுத்தி நடிப்பிலும் தான் ராஜா என்பதை நிரூபித்திருக்கிறார். இளம் ஹீரோவாக நடித்திருக்கும் அறிமுக நடிகர் ஈஷா குழந்தைத்தனமான முகம் மற்றும் புன்னகையுடன் கவனம் ஈர்க்கிறார். முக்காடுக்குள் முகத்தை மறைத்து கொண்டு வலம் வரும் மாளவிகா மனோஜுக்கு படம் முழுவதும் வசனம் இல்லை என்றாலும் இறுதி காட்சியில் அவர் பேசும் அந்த ஒரு சில வசனங்கள் வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்களின் ஒட்டுமொத்த வழியையும் பார்வையாளர்களிடம் கடத்திவிடுகிறது. மகேஷ் முத்துசாமியின் ஒளிப்பதிவு 80களில் ஆரம்பிக்கும் கதையை 90, 2000 மற்றும் தற்போதைய காலகட்டம் என்று பார்வையாளர்களை கதை களத்துடன் பயணிக்க வைத்திருப்பதோடு இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்வியலை கண்டு மனதை ஏங்க வைக்கிறது. சாம்சியஸ் இசையில் பாடல்கள் அனைத்தும் இனிமையான மெலோடியாக பயணிக்கிறது. 80 காலகட்டத்தில் இருக்கும் வீடுகள், இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், மக்களின் ஆடை ஆகியவற்றை மிக நுணுக்கமாக கையாண்டுள்ள கலை இயக்குனர் அப்புனி சஜன் ஒவ்வொரு காலகட்டத்தின் மாற்றங்களை மிக தத்ரூபமாக திரையில் வெளிக்காட்டி கவனம் ஈர்க்கிறார். உணர்வு பூர்வமான கதை என்றாலும் பல காட்சிகள் சற்று நீளமாக இருப்பதை படத்தொகுப்பாளர் மதி VS தவிர்த்திருக்கலாம். திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கும் மீரா கதிரவன் 3 தலைமுறையை கடந்த ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை சூழலை காட்சி மொழியில் மிக இயல்பாக கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல ஹபிபி அன்புக்குரியவர்களுக்கான படம்.